ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டியோட புக் வைஸ் டாப்பிக்கை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் 7th ஸ்டாண்டர்டோட 4 டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெண்கள் மேம்பாடு. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்கள் மேம்பாடில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னா, இந்த பாலினம் பற்றி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பிட்வீன் பாய் அண்ட் கேர்ளுக்கு, அண்ட் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன இருக்குது இந்த சமூகத்தில், அண்ட் எக்கனாமிக்கலாக பெண்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பெண்களுக்குன்னு என்ன உரிமை இருக்குது, அவங்களுக்குன்னு தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது, கருத்து என்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் அதில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு தட், பெண்ணியம் அப்படின்னா என்ன, ஒரு ஃபெமினைன் அப்படின்றது என்னென்னா, பெண்களை ஸ்ட்ரென்தன் ஆகிறது, ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் கிடையாது. ஆல்ரெடி தே ஆர் டேலண்ட், அவங்களுக்கு ஆல்ரெடியே டேலண்ட் நிறையவே இருக்குது, ஸ்ட்ரென்த் அதிகமாகவே இருக்குது. அதை வேர்ல்டில் ஃபுல்லாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணணும், இவங்களால இது எல்லாமே செய்ய முடியும், அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணணுன்றது தான் பெண்ணியம். அண்ட் இதுக்காக நிறைய போராட்டம்லாம் நடந்திருக்கு இந்த ஆண் பெண் சமத்துவத்துக்காக. பட் இந்த போராட்டம், பெண்ணுக்காக நடந்த போராட்டம்ன்றது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கோ இல்லை தனிப்பட்ட ஒரு அமைப்புக்கோ சொந்தமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரெல்லாம் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மேலே அக்கறை இருக்கவங்க எல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஒரு கம்பைன் ஆன ஒரு ட்ரை மாதிரி தான் இதை நம்ம சொல்லணும். அண்ட் எஜுகேஷன் வரும்போது ஒரு பாய்க்கு கிடைக்கிற எஜுகேஷன்றது அவங்களுக்கு மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே ஒரு கேர்ளுக்கு கிடைச்சிது அப்படின்னா, அந்த ஜெனரேஷன்ற அப்போது கேர்ளுக்கு கல்வியே இல்லை அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு கல்வி கொடுக்கும்போது மற்றவங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட்ஸை பார்த்து லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஜென்ரேஷனே மாறும். அண்ட் இந்த மாதிரி ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறதுக்கு ஆணினம் பெண்ணினத்துக்கு இணைச்ச ஒரு அநீதி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, காந்தி தான் சொல்லியிருப்பாங்க, மகாத்மா காந்தி. இதுவரை நம்ம பெண்ணியம்னா என்னென்னு பார்த்தோம், அந்த போராட்டங்கள்லாம் இருந்தது, அதில் போராடினவங்கெல்லாம் யாருக்கு இந்த போராட்டத்துக்கு சொந்தமானவங்க அது பார்த்துருப்போம். அது போல் பெண்களை பலவீனமானவங்க அப்படின்னு அவதூறாக சொன்னது ஆண்கள் பெண்களுக்கு இணைத்த அநீதி அப்படின்னு யார் சொன்னாருன்னா காந்தி. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் இந்த மேம்பாடு, பெண்களோட மேம்பாடு அப்படின்றதோ இல்லை ஒரு தனித்துவம் அப்படின்றதோ, அவங்க அரசியல்லையும் சமூக பொருளாதார நலவாழ்வு இந்த மாதிரியான இடத்துலலாம் முன்னேற்றம் அதிகமாக இருக்கணும். இதுதான் அதோட முன்னேற்றம், மேம்பாடு அப்படின்னே நம்மளால சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் மேம்பாடு இருக்கணும். இது இருக்கிறதுனால ஒரு நாட்டோட வளர்ச்சிக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், சமத்துவமாக நடத்தணும். இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா நாட்டோட வளர்ச்சியுமே நல்லா இருக்கும். பாலின பற்றிய சமூகம் எப்படி இருக்குது, ஏன்னா பாலினத்துக்கு இடையே நிறைய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்குது ஆண் பெண்ணுக்கு இடையில. பட் ஆனாலும் அதை இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்றது தான் விஷயம். இது உண்மையிலே பார்த்தா ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் மட்டும்தான். உயிரியல் அடிப்படையில் தான் வேறுபாடுகள் இருக்கே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் ஆண்கள் பண்ணுற எல்லாமே பெண்களாலையும் பண்ண முடியுது. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தி விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியுது. ஸோ அப்போ இதை ஒரு சமூகத்தில் இருக்கவங்க இந்த பாலின வேறுபாடை எப்படி பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறது தான் இருக்குது. நம்ம செய்ய முடியாதுன்னு நினச்சா செய்ய முடியாது தான். ஸோ அதுதான் எப்படி வியூ இருக்குது அப்படின்றது தான் விஷயம். இதை பற்றி ஆராய்ச்சியை தான் என்ன சொல்கிறோன்னா சமூகவியலில் பாலினம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றவங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாலினம் அப்படின்றது ஒன்லி பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான். அதை தாண்டி சமூக அடிப்படையில் சமூகத்தில் நம்ம இந்த பாலியலுக்கு வேறு வேறு டிஃப்ரென்ஷியேஷன் வகையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ நம்ம எப்படி அங்கே வியூ பார்க்குறோம் அப்படின்றது தான் இதுக்கான விஷயமாகவே இருக்குது. ஒரு சமூக விதிமுறைகள் இருக்குது அப்படின்னா ஆண் பெண் 2 பேருக்கும் அது சமமாக இருக்கணும். இங்கே ஆண் பெண் திருநங்கை பிற பாலின நிலைகள் இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறதா தான் நம்மளோட சமூகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாரையும் எப்படி ஒரு நபர் இல்லை ஒரு சமூகத்தில் இருக்க ஒரு பர்சன் எப்படி இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க, ஒரு நபர் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் பாலினம் இருக்கிறத அப்படின்றதான் சமூகவியலில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்ற முக்கியமான விஷயம். நிறைய நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்லலாம், ஆண் பெண்ணுக்கு இடையில நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த பாலின சமூகவியல் அப்படின்றது நிறைய ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சமூகத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி, நடத்தைன்றது பற்றியுமே சமூகத்தில் நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா சில காரணிகள் இருக்குது. முக்கியமான ஒன்று கல்வி. ஸோ எஜுகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த டிஃப்ரென்ஸ்லாம் சமூகத்தில் இருக்க டிஃப்ரென்ஸ் நிறையவே
ஆரம்பிக்கும். அண்ட் தென் இப்போ எல்லாருமே கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து எஜுகேட்டடாக தான் இருக்காங்க. அப்போ நம்மளால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து நல்லாவே ஃபீல் பண்ணவே முடியும். எஜுகேஷன் இருந்தால் தான் அவங்களா தானாக சிந்திக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டிசிஷனை தானாக எடுக்கிறதெல்லாம் பண்ண முடியும். அதுபோல் பாலின பாகுபாடோ சாதி இன மத பாகுபாடோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து அடுத்த லெவலுக்கு போடுறதுக்கு அதெல்லாம் வந்து தடையாக தான் இருக்கும். இதெல்லாம் முன்னேற்றமாக இருக்காது. ஸோ வந்து அந்த பாலினம் இருக்கக்கூடாது. பெண் கல்வி பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து அறிவோ இல்லை அந்த ஸ்கில்ஸோ இல்லை கான்ஃபிடென்ஸோ கொடுக்கறதுக்கான வழியில் முக்கியமான ஒன்று வந்து இந்த கல்வி தான். இதை வந்து 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அங்கே வந்து எல்லாருக்கும் கல்வி உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்கணும், ஆண் பெண்ணுன்னு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்போவே 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் இப்போ வந்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்திருக்கும். கல்வி பெற அவங்க வந்து பெண் குழந்தையாக இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்கே மொத்தமாக ஒரு அரவணைப்பை கொடுக்குறாங்க. ஒரு சமுதாயத்தை சேர்த்து வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ்க்கு. அது இருந்தால் தான் அவங்களுடைய தகுதியை வந்து இன்னும் உயரும், அவங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஜுகேஷன் தான் முக்கியமான பார்ட்டை ப்ளே பண்ணுது. அண்ட் பராக் ஒபாமா ஒன்று சொல்லியிருப்பாரு, இனிமேல் வர ஃபியூச்சர் வந்து பெண்களை உதாசனப்படுத்துகிற மாதிரி இருக்கவங்க இருக்க மாட்டாங்க, மக்கள் சுற்றி இருக்க மாட்டாங்க. ஒரு பழைய ஜென்ரேஷன் எப்படி ஒரு பையன் ஸ்கூலுக்கு போனானோ அந்த மாதிரி பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களுடைய ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு 2012 நடந்த ஐநா சபையில பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளோட நல்ல ஒரு 2012 நல்ல டெவலப்மெண்ட்டுமே வந்து இப்போ இருக்கு. ஸோ அது நல்ல பாயிண்ட். பராக் ஒபாமா இது இனிமேல் வரப்போகிற வேர்ல்டு வந்து எப்படி இருக்கும், என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்றது பெண் கல்விக்கு வேறு என்ன முக்கியத்துவம் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நம்ம அந்த சேஞ்சஸையும் நம்ம பார்க்கணும். இதனால நமக்கு என்னெல்லாம் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கேர்ள் எஜுகேஷன் பொறுத்த மட்டும் பெண் கல்வி நம்ம கல்வி அறிவு வந்து அதிகம். இப்போ வந்து அந்த ரேட் வந்து எஜுகேஷன் ரேட் கல்வி அறிவு ஜென்ரேஷனில் அதிகமாகவே இருக்குது. நிறைய இளைஞர்கள்லாம் கிட்டத்தட்ட பெண்கள் எல்லாருமே வந்து கல்வி எல்லாமே படிச்சு தான் இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி வழங்கப்படணும் அப்படின்ற பின்தங்கிய நாடுகளுமே வரும்போது எங்க படிப்பறிவு இல்லாத பெண்களோ இல்லை ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க படிப்பறிவு இல்லாதவங்க குடும்பத்தை ஆழ்கடத்தெல்லாம் அவங்க தான் வந்து போயிட்டு ஆழ்கடத்தல் அதிகமாக விஷயங்கள் தெரியாம போயிடுறாங்க, உள்ள ஆழ்கடத்தலுக்கு இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றதுதான் ஒரு காரணமாக இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை அரசியல் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கண்டிப்பா அரசியல் இப்போ வந்து இந்த மாதிரி குடிமை பயிற்சி குடிவிதமான இதெல்லாம் ஃபேக்டர்ஸும் கொடுக்கறதுனால இந்த விதமான விஷயங்களையும் அவங்க வந்து மேம்பாடும் இல்லை அதில் முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்குன்னு பெண்களுக்குன்னு தலைமை பண்புலாம் இருக்குது, அந்த பார்ட்டிசிபேஷன்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாமே பண்ணலாம் அவங்க அப்படின்னு வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்லுது. ஸோ அரசியலில் அவங்களோட பங்கு இருக்கணும். அண்ட் வளரும் குழந்தைகள் இனிமேல் வரப்போகிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு அவங்க பேரண்ட் வந்து யார் படிச்சிருக்காங்களோ அதை விட படிக்காத அவங்களும் இருக்காங்க இல்லையா. படித்த பேரண்ட்டோட குழந்தைங்களோட ஒப்பிடும்போது அவங்க வந்து 5 வயசுக்கு மேலவே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்குது, 2 மடங்கு அதிகரிக்குது, 5 வயசுக்கு மேலே அவங்களால வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்க கல்வி முனைப்பு நிறுவனம் சொல்லியிருக்கு. அண்ட் காலம் தாழ்த்திய திருமணம் சில நாடுகளில் பின்தங்கிய நாடுகளில் பார்க்கும்போது 3 பங்கில் 1 பங்கு பெண் குழந்தைங்களுக்கு 18 வயசுல திருமணம் ஆகிடுது. இது ஒன்று நடக்குது. அதுபோல் பெண் குழந்தைகள் வந்து 7 இல்லைன்னா அதுக்கு மேலே வருஷங்கள் படிக்கிறாங்க, சப்போஸ் அதையும் தாண்டி அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் ஆகிறது அட்லீஸ்ட் 4 வருஷம் போது இன்னும் பின்னாடி தள்ளி போகுது. ஸோ இந்த மாதிரி இப்போ திருமணம் வந்து தள்ளி போகிறதும் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வருமான சாத்திலேருந்து கல்வி அறிவு கலாச்சார அமைப்பு இது சொல்கிறது படி பெண்களோட வருமானம் அவங்க ஜென்ரேட் பண்ணுற திறன் வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. அவங்களுக்கு ஆரம்ப கல்வி அவங்க பேஸ் லெவல் நாலேஜ் அவங்களுக்கு இருந்தால் கூட அவங்க இப்போ வாங்குகிற சேலரியோட 20% அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெண்கள் வேலைவாய்ப்புகள் போகிறதுனால உற்பத்தியோட சதவிகிதம் அதிகமாகுது. 10% பெண்கள் வந்து அதிகமாக கல்வி கற்றா கூட அந்த உற்பத்தி சதவிகிதத்தில் ஒரு பகுதி அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வறுமை வந்து குறைஞ்சிருக்கு. பெண்கள் எஜுகேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு உரிமைகள் சம வாய்ப்புலாம் கிடச்சிருச்சுன்ற டைமில் அவங்க எக்கனாமிக்கலாக வந்து நல்லாவே அவங்க க்ரோத் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களுடைய மணி ஜென்ரேட் பண்ணுற டேலண்ட் வந்து
நல்லாவே இருக்குது. இதனால வறுமை வந்து நமக்கு குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நமக்கு முன்னாடி லெசன்லேயே நம்ம பார்த்தோம், சாவித்ரிபாய் புலே வந்து ஃபஸ்ட்டு பெண்களுக்குன்னு ஒரு பள்ளி ஆரம்பித்தாங்க. இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து. அதில் ஃபஸ்ட்டு பெண் ஆசிரியராக இருந்தவங்க இவங்க தான். பெண் கல்வியை பேசும்போது எல்லாமே எல்லாருக்குமே கண்டிப்பாக இவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்தியாவில் பெண் கல்வியை செயல்படுறதுக்கு முக்கியமாக இருந்தது ஜோதிராவ் புலேவும் சாவித்ரிபாய் தான் வந்து செயல்பட்டிருப்பாங்க. இங்கே வந்து உலகத்தோட முக்கியமான சில பெண்மணிகளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ பிரதம அமைச்சராக ஃபஸ்ட்டு இருந்தாங்க இலங்கையில், அவங்களோட நேம். அண்ட் சோவியத் ரஷ்யாவில் இருந்தவங்களோடது. ஜப்பானில் எவரெஸ்ட் சிகரத்தை வந்து ஃபஸ்ட்டு தொட்ட பெண்மணி. ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கினவங்க சார்லட் கூப்பர், இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. இதெல்லாம் வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கவங்க. இது வந்து இந்தியாவில் இருக்க முதன்மை பெண்மணிகளை பார்க்கலாம். மகளிர் பல்கலைக்கழகம் மகாஷிவா காவே 1916 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு புனேயில் பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. மகேஷ்வாவின்றவங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கிற முதல் பெண் அமைச்சர் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். ஸோ மத்திய அமைச்சர்னால் இப்போ இருக்காங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பெண் லேடி யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல் அடுத்தது வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். மாநிலத்தில் இளம் வயது சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க 25 வயசு தான் ஆகி ஹரியானா அமைச்சரவையில் ஃபஸ்ட்டு இருந்த முதல் பெண் அமைச்சர்னு சொல்லலாம். இந்த சுதந்திர இந்தியாவில் இருக்க ஃபஸ்ட்டு ஆளுநர் கவர்னர் யாருன்னா சரோஜினி நாயுடு. இதெல்லாம் கொஷின்ஸில் கேட்பாங்க, அதனால் திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே விஜயலட்சுமி பண்டிட் பற்றி பார்த்தோம். அவங்க தான் ஐநா சபையில் இருந்த முதல் பெண் தலைவர். அதுக்கு முன்னாடி அமைச்சர்னு பார்த்துருப்போம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. அதுபோல் இயருமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நோட் பண்ணி வச்சுட்டு இதை ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. காவல்துறை அதிகாரி கிரண் பேடி. இதில் எல்லாமே நம்ம நோபல் பரிசு வந்து அன்னை தெரசா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டில். இப்போ இருக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதல் சபாநாயகர் பதவி வைத்த முதல் பெண் வந்து மீரா குமார் 2009. உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் ஃபாத்திமா ஃபேவி. இந்த நேம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இருந்தாலும் இயர் வைஸ் ஒன்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு ரிவிஷன் மாதிரி அப்பப்போ பார்த்தா நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர், மாநிலத்துக்குன்னு ஃபஸ்ட்டு இருந்த பெண் முதலமைச்சர் அப்படின்னா கிருபாலினி அப்படின்றவங்க. காவல்துறை இயக்குனர். ஸோ 2 காவல்துறை அதிகாரி, காவல்துறை இயக்குனர். டிஜிபியாக இருந்தவங்க வந்து காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படின்றவங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவங்க இப்போ இருக்காங்க இல்லையா நிர்மலா சீதாராமன், அவங்க தான். நிதியமைச்சர், முதல் பெண் நிதியமைச்சரும் அவங்களே தான், நிர்மலா சீதாராமனே தான். அடுத்தது கல்வியறிவு விகிதம் வந்து குறைவுக்கு என்னெல்லாம் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சமத்துவம் இல்லாதது தான் முக்கிய காரணம். ஆண்களுக்கு கல்வி இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. ஸோ சமத்துவம் இல்லாதது முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அண்ட் சமூக பாகுபாடும், சமூகத்தில் பார்க்குற விதம் வந்து பாகுபாடாக தான் இருக்குது, வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். பெண்கள் வந்து அதிகமாக வீட்டு வேலைகளெல்லாம் ஈடுபடுத்துகிறாங்க. பள்ளிக்கு போகிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களோட சேர்க்கை விகிதம் அங்கே குறையுது. அங்கே பள்ளிகளில் இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் அளவுமான அங்கேயே ஸ்டே பண்ணி வைக்கிற விகிதமும் அங்கே கம்மியாக தான் இருக்குது. பொருளாதார வளர்ச்சியில் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி இல்லை வந்து முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சமூகத்தில் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. இவங்க கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணுறாங்க, பொருளாதார வளர்ச்சி கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து அவங்க பங்கு இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுபோல் ஹியூமன் ரைட்ஸை முன்னெடுக்கும் போது எல்லா வளர்ச்சியின் அப்போவுமே வந்து பெண்களுக்கு மேம்பாடு அவசியமான ஒரு நடைமுறை அப்படின்னு வந்து அறிவுறுத்தணும். பாலின சமத்துவம் வேணும். பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு கல்வியும் அவசியமான ஒரு ஃபேக்டர்.
இது வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறது. அவங்களோட உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பாலியல் சமத்துவம் அவங்களுக்கு இருந்தால் தான் அது கிடைக்கும். முன்னேற்றம் அடைகிறது வந்து உலகில் நிறைய பாலின இடைவெளிகள் வந்து அதிகமாக இருக்காமல் அதை வந்து நம்ம இடைவெளிகளை கண்டிப்பாக குறைக்கணும். அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எக்கனாமிக்கலாகவும் வந்து நமக்கு பெனிஃபிட் தான் கிடைக்குது. பொருளாதார மேம்பாடுமே தான் கிடைக்கிது பெண்களுக்கு கல்வி இருந்துச்சுன்னா, இல்லை சமத்துவம் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் கல்வி அறிவு விகிதம் எப்படி இருக்குன்னு ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1951 பார்க்கும்போது ஒரு 18% நபர்கள் கல்வி கற்றிருக்காங்க. மொத்தமாக 100% இருக்காங்கன்னா அதில் மொத்தமாக 18% தான் கல்வி கற்றிருக்காங்க. அதுவே நம்ம லாஸ்ட் 2011 படி 74% வந்து எஜுகேட் ஆகிருக்காங்க. அதுலேயும் நம்ம பார்க்கும்போது ஆண்களுக்கு 27%, பெண்கள் வந்து 8%. அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே வருது பாருங்கள். ஆண்கள் அதிகமாகிட்டே வருது, அட் தி சேம் டைம் பெண்களும் அதிகமாகிட்டு வருது. பட் எங்கேயுமே வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமான பர்சன்டேஜ்னு சொல்ல 2011 வரையிலையும் வரல. ஸோ 2011 தான் வந்து நமக்கு 62 ஆண்கள், பெண்கள் வந்து 65 அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரலை. ஸோ இப்போ கால்குலேஷன் எடுத்து பார்த்தா மேபி இன்னும் நல்ல டிஃப்ரென்ஸே வந்து நமக்கு தெரியும். ஸோ கல்வி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி கல்வி கண்டிப்பாக வேணும் அப்படின்றது இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் அடையும். அதுபோல் 3 அல்லது அதற்கு மேலே நிறுவனத்தில் பெண்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் நல்லாவே வளர்ச்சி அடையும். ஸோ பெண்கள் வந்து வேலை பார்த்தா நிறுவனம் வளர்ச்சி அடையும்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் பொருளாதார மேம்பாட்டோட நோக்கம் என்ன? பாலின வேறுபாடு வந்து இருக்கிறது நம்ம இருக்கக்கூடாது. வேறுபாடுகள் காணப்படுது பொருளாதாரத்தை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்றதும். உலக தொழிலாளர் சந்தையில் பெண்களுக்கான பங்கேற்பதற்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஆண்களோட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. முறைசாரா பாதிக்கப்படக்கூடிய வேலைகள்லாம் தான் பெண்கள் அதிகமாக பணிபுரிகிறாங்க. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு கம்மியான சேலரி தான் வந்து தராங்க. அதுபோல் பெண்கள் வந்து சமம் இல்லாத ஒரு பொறுப்புன்னு ஊதியம் சரியாக கிடைக்கல, வீட்டு பராமரிப்பையும் வீட்டு பணிகளையும் சேர்த்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுபோல் ஊதியம் பெறாத பராமரிப்பு பணி அவசியமாக இருக்குது. இப்போ வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுல அவங்களுக்குன்னு ஒரு தனி பேமெண்ட்டெல்லாம் கிடையாது. பராமரிப்பு பணி தான் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அதுபோல் தொழில் முனைவராக இருக்கிறவங்களும் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டும் அவங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸோ தொழில் தொடங்குறதுல இதெல்லாமே அவங்களுக்கு சிரமங்கள் அதிகமாகவே இருக்குது. நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும், வங்கியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்குறதுக்கோ இல்லை உதவி பண்ணுறதுக்கோ வந்து கம்பேர் பண்ணும்போது அங்கே கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது. சமூக பாதுகாப்புமே பெண்களுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது. பணிபுரிகிற இடங்களில் வன்முறை, துன்புறுத்தல், பிரச்சனை இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் பெண்கள் மேம்பாட்டுக்கு. சமூக பன்முக தன்மைன்றதே நமக்கு தெரியும். நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறது தான். ஸோ எவ்வளோ வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்றது தான். நம்ம இந்திய சமுதாயத்தில் நிறைய வேறுபட்ட சமூக பலவீனமான பிரிவினர்கள் வந்து இருக்காங்க. இதில் வந்து சமூக சமத்துவமே கண்டிப்பாக இருக்குது. நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னாலும் இங்கே நிறைய காரணங்களால் பெண்கள், சாதி, இனம், பழங்குடியினர், குழந்தைகள், ஏழை, நிலமற்ற விவசாயிகள் இந்த மாதிரி காரணத்தினாலலாம் நிறைய சமத்துவமின்மை வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அவங்களோட உரிமைக்கோ நீதிக்கோ அவங்க போராட்டம் நடத்துறது இப்படி பலவீனமான குழுவுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பாகுபாட்டை எதிராக வந்து அந்த பாகுபாடு போலவே தான் இது தெரியுது பார்க்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ பெண்களோட அதிகாரம் அது தொடர்பான பிரச்சனைகள்லாம் பார்த்துருந்தோம். முக்கியத்துவம் பெற்றது தனியாக ஒரு சமூக சமத்துவம், அரசியல் சக்தி இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணும். அதை முக்கிய அம்சமாக பார்த்தோம். பெண்களுக்கு எல்லா அதிகாரங்கள் வந்து அதிகமாக கிடைக்கணும். அண்ட் மொத்த மக்கள் தொகையில் 50% பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பெண்களோட மேம்பாடு இல்லாமல் உலகம் வந்து முன்னேற்றம் போகும், வளர்ச்சி அடையும் நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அதிகாரம்லாம் வந்து பெண்களுக்கும் இருக்கணும். சுய சிந்தனையுடன் எல்லா அதிகாரமும் அந்த இதில் பார்த்தோம். ஸோ அப்படியே கீழே வந்து பலவீனம் இல்லை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை புல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஆள் கடத்தல, டிராஃபிக்கிங், வெற்றிகரமான அப்படின்னா த்ரில்லிங், வேலை பணினா சோர்ஸ், தேக்கி வைத்தல் அப்படின்றது ரிட்டன்ஷன். ஸோ அப்படியே என்டர்ப்ரனர்,
மென்ஸ் வந்து அப்படியே அதை ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கூட தனியாக இந்த மாதிரி அப்ரிவேட்டட் டேர்ம் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் மென்ஸ் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுட்டோம்னா பின்னாடி வந்து ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திரும்ப ஒரு டைம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெண்ணியம்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது இந்த போராட்டம் யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆண் கல்வி பெண் கல்வி ரெண்டும் எப்படி இருக்குது, அண்ட் இதை பற்றி இவங்களை அவதூறாக பேசுகிறத பற்றி காந்தியடிகள் என்ன டேர்ம் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். சமூகத்தில் புரிதல் எப்படி இருக்குது ஆண் பெண்ணுக்கு இடையில, எப்படி வந்து அணுகுறாங்க ஒரு நபர், சமூகவியல் பாலினம்னா என்ன, பெண் கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், பெண் கல்வி பெறுறதுனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லை இம்பார்ட்டன்ஸ் என்ன பெண் கல்வியோட இது முக்கியத்துவம் என்ன, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதில் நமக்கு கல்வி அறிவு ரேட் அதிகமாக இருக்குது, ஆள் கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால் நடந்திருக்கு, காரணங்கள் என்ன இருந்திருக்குது, காலம் தாழ்த்திய திருமணம், இனிமேல் வர ஜென்ரேஷனுடைய எஜுகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பெண் கல்வியில் பார்த்தோம். அதுபோல் அவங்களுக்கு கண்டிப்பாக எக்கனாமிக்கல் ஸ்டேட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, உள்நாட்டு உற்பத்தியே இம்ப்ரூவ் ஆகுது அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகிறதுனாலையும், எக்கனாமிக்கலாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அதனாலையும் வறுமை வந்து குறையுது. அப்புறம் பெண்களுக்கு போராடின சாவித்திரிபாய் புலே பற்றியும், யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பெண் உறுப்பினர்களாக இருந்தாங்க கண்ட்ரிஸ் வைஸும், நம்ம இந்தியா கண்ட்ரிக்குள்ளார இருக்க முதல் பெண் உறுப்பினர்கள் பற்றியும் பார்த்தோம். பொருளாதார மேம்பாடு பொருளாதார மேம்பாடுக்கு என்ன பண்ணணும், மேம்பாடுனால என்ன நமக்கு நன்மைகள் இருக்குது, இந்தியாவில் ஆண் பெண்ணோட கல்வி அறிவு விகிதம் எப்படி இருக்குது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம். Thank you for watching. Subscribe me for more TNPSC related videos. Thank you.